Hi students, இன்னைக்கு exercise 2.1ல 7th problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Find the largest number which divides 1230 and 1926 leaving remainder 12 in each case அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த இடத்துல லார்ஜஸ்ட் நம்பர்ன்றத என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இந்த இடத்துல லார்ஜஸ்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்? இந்த ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி பாருங்க, which divides 1230 and 1926 leaving remainder 12 in each case ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப ரெண்டு நம்பரையுமே டிவைட் பண்றாங்க ஏதோ ஒரு நம்பர்ல. அப்ப டிவைட் பண்ணும் போது ரெண்டு நம்பருக்குமே என்ன ரிமைண்டர் வந்திருக்கு? 12 வந்திருக்கு. ஓகேவா? நம்ம இந்த ரெண்டு நம்பர்ல இருந்து 12 சப்ராக்ட் பண்ணிட்டு ஒரு ஆன்சர் நம்மளுக்கு நியூவா கிடைக்கும்ல, அந்த ஆன்சருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா லார்ஜஸ்ட் நம்பர், அதாவது HCF கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப சிம்பிள். இப்ப பாருங்க, சொல்யூஷன் என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க? 1230 கொடுத்துருக்காங்க. செகண்ட் 1926 கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ரெண்டு நம்பர்ல இருந்துமே இந்த 12 சப்ராக்ட் பண்ணிடலாம். 1213ல இருந்து 12 நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0ல 2 போகாது. ஸோ பாரா வாங்குவோம். இங்க 10ல 2 போச்சுன்னா 8, 2ல 1 போச்சுன்னா 1, இங்க 2 1 1218ன்னு வருது. இங்க 1926, இதுல 12 போச்சுன்னா 6ல 2 போச்சுன்னா 4, 2ல 1 போச்சுன்னா 1, 9 வந்துருச்சு. 1914. இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த நியூ நம்பர்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா HCF கண்டுபிடிக்க போறோம். அப்ப HCF ஆஃப் 1218 and 1914 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ண போறோம். ஷார்ட் ஃபார்மா எழுதியிருக்கேன், நீங்க எழுதிக்கோங்க. என்னது? A is equal to BQ plus R நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்ப இந்த ரெண்டுக்கும் தான் HCF கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதுல எது பெரிய நம்பரோ அதுதான் நம்ம எப்ப என்ன எழுதுவோம்? ஏன்னு எழுதுவோம். இதுல எது பெரிய நம்பர்? இதுதான் பெரிய நம்பர். அப்ப அதை ஏன்னு எடுத்துக்கலாம். 1914. எது சின்ன நம்பரோ அதை பின்னு வச்சுக்கலாம். 1218. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? கோஷியன்ட் ரிமைண்டரும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இதை உள்ள போட்டுக்கலாம். 1914 1218 வெளியில போட்டுட்டு இப்ப நம்ம நார்மலா எப்பயும் டிவைட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் நம்மளால போட முடியாது. ஸோ 1 டைம் தான் போட முடியும். 1 டைம் போட்டோம்னா 1218 வரும். 4ல 8 போகாது. பாரா வாங்கினா இங்க 0 ஆயிடும். இங்க 14 ஆயிரும். 14ல 8 போச்சுன்னா 6, 0ல 1 போகாது. அகைன் நம்ம இங்க பாரா வாங்குவோம். 8 ஆயிரும். இங்க 10 ஆயிரும். அப்ப 10ல 1 போச்சுன்னா 9, 8ல 2 போச்சுன்னா 6. அப்ப நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? கோஷியன்ட் 1 வந்திருக்கு. ரிமைண்டர் 696 வந்திருக்கு. கோஷியன்ட் 1 வந்திருக்கு. ரிமைண்டர் 696 வந்திருக்கு. நம்மளுக்கு என்ன வரணும்? ரிமைண்டர் 0 வரணும். அப்ப இந்த இடத்துல ரிமைண்டர் நம்மளுக்கு 0 இல்ல. அப்ப என்னன்னு மறுபடியும் ப்ரொசீட் பண்ணணும். இந்த நம்பரை, இங்க இருக்க இந்த நம்பரை தூக்கி ஏவா எழுத போறோம். வந்திருக்க ரிமைண்டரை தூக்கி பியா எழுத போறோம். அப்ப 1218 எடுத்து இப்ப இது ஏவா எழுதியாச்சு. இங்க இருக்க ரிமைண்டர் எடுத்து நம்ம பியா எழுதிடலாம். 696. இப்ப இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம டிவைட் பண்ணலாம். 1218 உள்ள போட்டுக்கலாம். 696 வெளியில போட்டுக்கலாம். இப்ப 1 டைம் தான் போட முடியும். 2 டைம்ஸ் போட்டா ரொம்ப பெரிய நம்பரா வந்துடும். அப்ப 1 டைம் போடும்போது 696 வரும். 8ல 6 போச்சுன்னா 2, 1ல 9 போகாது. ஸோ பாரா வாங்கினா இங்க 1 ஆயிடும். இங்க 11 ஆயிடும். 11ல 9 போச்சுன்னா 2, அகைன் 1ல 6 போகாது. ஸோ பாரா வாங்கினா இங்க 11 ஆயிரும். 11ல 6 போச்சுன்னா 522. 11ல 9 போச்சுன்னா 2, 11ல 6 போச்சுன்னா 522 வந்திருக்கு. கோஷியன்ட் 1 வந்திருக்கு. 522. இப்பயும் நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வரல. அதனால மறுபடியும் ப்ரொசீட் பண்ண போறோம். அப்ப இந்த 696 இங்க வெளியில வந்துரும். ஏவா வந்துரும். ரிமைண்டர் இப்ப இங்க பியா வந்துரும். இப்ப நம்ம இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணிடலாம். 696 522 வெளியில போட்டுக்கலாம். அப்ப எத்தனை டைம் போட முடியும்? ஒரு தடவை தான் போட முடியும். 6ல 2 போச்சுன்னா 4, 9ல 2 போச்சுன்னா 7, 6ல 5 போச்சுன்னா 1.
ஸோ கோஷியன்ட் 1 ரிமைண்டர் வந்து 174 வந்திருக்கு. கோஷியன்ட் 1 ரிமைண்டர் 174 வந்திருக்கு. இப்பயும் நம்மளுக்கு என்ன வரல, ரிமைண்டர் 0 வரல. ஸோ அகைன் ரிப்பீட் பண்ண போறோம். இப்போ இங்க இருக்க பி வெளியில வந்துடும், ஏவா மாறிடும். ரிமைண்டர் வந்து இப்போ பி பிளேஸ்ல வந்துடும் 174ன்னு. இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம டிவைட் பண்ணிடலாம். 522 வெளியில 174 போடலாம். எத்தனை டைம் போட்டு பார்க்கலாம், ஒரு 3 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 174 into 3 போடலாம். 4 3s are 12, balance 1. 7 3s are 21, 21 plus 1 22, 1 3s are 3 plus 2 5, 522 வந்துருச்சு. அப்ப 3 டைம்ஸ் போடும்போது 522 வந்திருக்கு. ரிமைண்டர் 0 வந்துருச்சு. இந்த கேஸ்ல பாருங்க, ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்ப கோஷியன்ட் என்ன வந்திருக்கு, 3 வந்திருக்கு. ரிமைண்டர் வந்து இந்த இடத்துல 0 வந்துருச்சு. ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா ஸோ இங்க இருக்க இந்த பி, அதாவது இந்த பி 174, இதுதான் நம்மளோட ஹெச்சிஎஃப். அப்ப ஹெச்சிஎஃப் equal to 174 அப்படின்னு சொல்லி எழுதி இந்த ப்ராப்ளம் முடிச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. லீவிங் ரிமைண்டர் 12ன்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 நம்பர்ல இருந்து 12 மைனஸ் பண்ண போறோம். வந்திருக்க புது நம்பருக்கு எப்பயும் போல ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். தேங்க்யூ.